ஹாய், வாங்க இப்போ நம்ம வந்து சில்லி ப்ரெட்டு பார்க்கலாம். சில்லி ப்ரெட் பார்க்குறதுக்கு முந்தைய என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் ஒரு 6 ஸ்லைஸ் எடுத்துருக்கேன். அது ஓரம்லாம் கட் பண்ணிக்கலாம். ஓரம் எல்லாத்தையும் கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. க்யூப் மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கு ஒரே ஒரு தக்காளி, ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், இதெல்லாம் நம்ம வந்து பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். வெங்காயம், ஒரு ஆனியன், ஒரு பாதி வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் இதையெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இப்போ இதை வந்து நம்ம எண்ணெய் இல்லாமல் தான் நான் பண்ண போகிறேன். நீங்கள் எண்ணெய் விட்டு இது வறுக்கணுன்னாலும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். நான் எண்ணெய் இல்லாமலே சுத்தமாக எண்ணெய் போடாமல் இதை வந்து அப்படியே பரத்தி விட்டு ஒரு பக்கம் செவந்த உடனே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு எடுத்துடலாம். அப்போ நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். அது இது நல்லா செவந்ததுக்கு பின்னாடி எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம வந்து பாத்திரத்தை வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டால் போதும். இப்போ இது நான் ஆயில் இல்லாமல் தான் நான் செய்கிறேன். நீங்கள் ஆயில் விடணுன்னா நிறைய ஆயில் விட்டும் அதை பொரித்து எடுத்துகிட்டு அப்புறமா செய்யலாம். பூண்டு ஒரு 5-6 பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதோட போட்டுட்டு ஒரு பச்சை மிளகாய் அதையும் இதோட வதக்கிக்கோங்க. லைட்டாக வதக்கிட்டு அந்த ஆனியனையும் போட்டுக்கலாம். நெய்ஸாக ஆனியனை கட் பண்ணி வச்சு அதை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ இதில் வந்து அந்த ஒரு தக்காளி வந்து நான் ஜூஸ் எடுத்து வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கலாம், பொடியாக கட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அதையும் இதோட ஒரு சின்ன தக்காளி தான் நான் போடுறேன். ஏன்னா 6 ஸ்லைஸ் தான், அதனால் ஒரு சின்ன தக்காளி போடுறேன். பாருங்க, அவ்வளோதான். அதை போட்டு அதையும் வச்சு வதக்கிக்கலாம். இது ரொம்ப காலையில், ஈவினிங்கு இல்லை நைட்டுக்கு ஈவினிங் சாப்பிட்றதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். டக்குன்னு இது செஞ்சிடலாம். ப்ரெட் இருந்தாலே போதும், டக்குன்னு செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா ப்ரெட்டு வந்து காரம் தாங்காது. அதனால் நான் வந்து ஒரு பச்சை மிளகாய் வேறு போட்டிருக்கேன். கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் மஞ்சத்தூள், இந்த கலருக்காக. அந்த ரெட் கலரை எடுத்து கொடுக்கணுன்னா அந்த மஞ்சத்தூள் போட்டால் தான் அது. அதனால் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, ஒரு 1/4 ஸ்பூன். எல்லாத்தையும் பச்சை வாசனை போக வரைச்சிக்கலாம். இஞ்சி விழுந்துலாம் வேண்டாம். அது போடுறதா இருந்தாலும் போடலாம், பட் ஆனால் நான் போடலை. இதில் ஒரு ஸ்பூனுக்கு நல்லா ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். டொமேட்டோ சாஸ் ஒரு 2 ஸ்பூன் விடுங்க. ரெண்டு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இது கொஞ்சம் தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். ஏன்னாக்கா காரத்துக்கு அந்த உப்பு இப்போ இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குனாக்கா நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து அந்த ப்ரெட்டில் வந்து கோட்டாகணும். அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். வெந்தயம் கொடுக்குறது கொஞ்சமாக ஒரு லிட்டர் வச்சு கொடுக்குற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ வந்து இந்த ப்ரெட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க ப்ரெட்டை இதில் கொட்டிடலாம். நல்லா கோட்டாகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இது ரொம்ப
சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கும் சரி, நம்மளும் பெரியவங்களும் சரி, சாப்பிட ஈஸியாக நல்லாயிருக்கும். வெறும் ப்ரெட்டை சாப்பிட்றத விட இந்த மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை எல்லாம் தூவிக்கலாம். தூவிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே மறந்துடாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் என்னோடய